ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு புஷ் டவுன் ஆட்டோமேட்டா எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கன்ஸ்ட்ரக்ட் PDA ஃபார் a பவர் n b பவர் m a பவர் n + mன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன கொஷின் கொடுத்துருந்தாலும் ஒரு புஷ் டவுன் ஆட்டோமேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த கொஷின் ஃபார்மேட்டில் இருக்கிற இதை ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது a பவர் n b பவர் mன்னு இருக்கா. ஸோ இந்த n mக்குலாம் நான் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், n-க்கு 2னும் m-க்கு 3னும் சப்ஸ்டியூட் பண்ணுறதா வச்சுக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ண என்னாகும், a பவர் 2 b பவர் 3 a பவர் 2 + 3ன்னு இருக்குது. இப்போ என்னாச்சு, a பவர் 2 b பவர் 3 a பவர் 5. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தால் a 3b அப்புறம் 5a. ஸோ இப்படி இந்த ஃபார்மேட்டுக்கு மாறிடும். இப்போ இதுதான் என்னோடய ஸ்ட்ரிங். புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் எப்போவுமே வரும். ஸோ இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட் ஹாஃபை புஷ் பண்ணணும், செகண்ட் ஹாஃபை பாப் பண்ணணும். இதுதான் லாஜிக். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் புஷ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப். ஸோ எப்போது என்ன இருக்குது, புஷ் டவுன் ஆட்டோமேட்டாவில் நமக்கு ஒரு ஸ்டாக் இருக்குது. டிஃபால்ட்டாக அதில் Z0 இருக்குது. ஓகே, அப்போ இனிஷியலாக என்னோடய மெஷின் வந்து Q0 ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட் என்ன இன்புட் வரும், ஏன்ற இன்புட் வரும். ஸோ ஏன்ற இன்புட் வரும்போது ஸ்டாக்குள்ள என்ன இருக்குது, Z0 இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃப் என்ன பண்ண போகிறோம், புஷ் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ Z0 இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், புஷ் பண்ணணும். ஸோ புஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், Z0ன்னு ஆயிரும். ஓகேவா. ஸோ இப்போது இது அப்படியே லூப்பில். தென் நெக்ஸ்ட்டு வர ஏவும் என்ன தான் பண்ண போகிறோம், புஷ் தான் பண்ண போகிறோம். அப்போ நெக்ஸ்ட்டு இன்புட் வருது. டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் ஏவே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், அகெயின் புஷ் தான் பண்ண போகிறோம். புஷ் பண்ண என்னாகும், ஏன்னு மாறிடும். இப்போது ஏஏ. ஸோ இதுக்கப்புறம் எத்தனை நம்பர் ஆஃப் ஏஸ் வந்தாலும் இதையே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். எப்போது இந்த பி எல்லாம் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் வர வரைக்கும். ஸோ அப்போது இதை லூப்பில் வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் டாப் ஆஃப் தி ஸ்டாக்கில் இது புஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படியே தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஹாஃப் என்ன இருக்குது, பீன்ற இன்புட் வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பீன்ற இன்புட் வருது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ ஸ்டேட் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஏன்னு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஸோ பிக்கு நியூ ஸ்டேட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது என்ன வருது, இன்புட்டு பீன்ற இன்புட் வருது. டாப் ஆஃப் தி ஸ்டாக்கில் என்ன இருக்குது, இருக்குது. அகெயின் என்ன தான் பண்ண போகிறோம், புஷ் தான் பண்ண போகிறோம். ஸோ பி புஷ் பண்ணால் இப்போ என்ன ஆகும், BA அப்படின்னு ஆயிரும். ஓகே. ஸோ இப்போது நியூ ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு. இப்போது இந்த நியூ ஸ்டேட்டுக்கு போனதுக்கப்புறம் அடுத்த பி வந்து புஷ் பண்ணி நியூ ஸ்டேட்டுக்கு போயாச்சு. இப்போ என்ன அடுத்த இன்புட் வருது, பி. அகெயின் ஒரு பி தான் வருது. ஓகே. இப்போ பி இன்புட் தான் வருது. டாப் ஆஃப் தி ஸ்டாக்கில் என்ன இருக்குது, அகெயின் பி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், அகெயின் புஷ் தான் பண்ண போகிறோம். ஸோ புஷ்னால் இப்படி உள்ளே போட்டு மேலே 2 சிம்பிள் எழுதணும், BB. இப்போது இதுக்கப்புறம் திருப்பி எத்தனை நம்பர் ஆஃப் பீஸ் வந்தாலும் இதையே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ இதை லூப்பில் போட்டு இதே ஸ்டேட்டில் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ இப்போ எல்லா பியும் போட்டு முடிச்சாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 3 பியும் போட்டு முடிச்சிட்டோம். இப்போது ஸ்டாக்குள்ள எல்லா புஷ் ஆப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் பாப் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். அதனால் ஐ ஹாவ் டு மூவ் இன்டு அ நியூ ஸ்டேட். Q2 அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு போய்க்கிறேன். இப்போ Q2 ஸ்டேட்டில் என்னாகும், என்ன இன்புட் வருது, ஏங்கிற இன்புட் வருது. டாப் ஆஃப் த ஸ்டாக்கில் பி இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், பாப் பண்ணணும். பாப்னா எப்சிலான் போட்டால் போதும். டாப் ஸ்டாக்கில் என்ன இருக்குன்னா எனக்கு தேவையில்லை. ஸோ இன்புட் வரும்போது இப்போ என்ன பண்ணணும், பாப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயாச்சு. இதுக்கப்புறம் எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் வந்தாலும் ஒன்ஸ் பாப் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் எல்லாமே என்ன இன்புட் வந்தாலும் ஐம் கோயிங் டு பாப். ஸோ இங்கே எல்லாமே தான் இருக்குது. அதனால் நெக்ஸ்ட்டு எத்தனை வந்தாலும் ஐம் கோயிங் டு பாப் ஃபார் n நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ ஐம் கிவிங் இட் இன் அ லூப். ஓகே. ஸோ இப்போ இந்த வேல்யூ எல்லாம் ஒன்றுனா ஃபஸ்ட் ஏக்கு ஒரு பி பாப் பண்ணியாச்சு. Q2 ஸ்டேட்டுக்கு வந்துடும். இப்போ அடுத்து வருது, அடுத்த பியை பாப் பண்ணிடும். நெக்ஸ்ட் இன்னொரு ஏக்கு இன்னொரு பி பாப் பண்ணிடும். அடுத்த ஏக்கு ஒரு ஏவை பாப் பண்ணிடும். அடுத்த ஏக்கு இன்னொரு ஏவையும் பாப் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் பாப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யார் இருக்கா, வெறும் Z0 மட்டும்தான் இருக்குது ஸ்டாக்கில். இப்போது வெறும் Z0 இருக்குது. இதையும் எம்டி பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஃபைனல் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணிடுறேன். ஸோ மேக் இட் அஸ் ஏ ஃபைனல் ஸ்டேட்.
இப்போ என்ன இருக்குது, என்ன இன்புட் வந்துச்சு, எதுவுமே இன்புட்டே இல்லை, வெறும் ஸ்டாக்கில் Z0 இருக்குது. இதையும் பாப் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போய் மெஷினை க்ளோஸ் பண்ணிடணும். திஸ் இஸ் தி புஷ் டவுன் ஆட்டோமேட்டட் டிசைன் ஃபார் திஸ் கொஸ்டின். இப்படி இல்லாமல் A/n, B/m, C/n+m எது வந்தாலும் இது ஃபஸ்ட் ஆஃப் n+m, இந்த பக்கம் இருக்கிறது n+m. அப்போ என்ன பண்ணணும், ஏவும் பியையும் புஷ் பண்ணணும், C எப்போ வருதோ அப்போ பாப் பண்ண ஆரம்பிக்கணும். இவ்வளோ தான் லாஜிக்.